ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லாம் சும்மா இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் இங்கே எங்களோட வீட்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு பார்க், இந்த பார்க்குக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது. அதாவது பிலிப்பைன்ஸ் பீப்புளுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம். எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் வரலாம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி நடக்குது இந்த ஃபெஸ்டிவல்ண்டு. இப்போ இந்த பார்க்குக்குள்ளே நாங்கள் போகிறோம் பாருங்கள். இந்த பார்க்குள்ளே போகிற நேரத்துலேயே வந்து இந்த பக்கத்துல எல்லாம் கார் வந்து பார்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார் பார்க்கிங்கெல்லாம் காசு நாங்கள் பே பண்ண வேணும். இந்த காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே அந்த பார்க்குக்குள்ளே போய் அந்த பிலிப்பினோ ஃபெஸ்டிவல் எப்படி நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 சைடும் கார் பார்க் பண்ணியிருக்கிறான். அதுக்குள்ளால் நாங்கள் ஒரு வே இருக்குது, அதுக்குள்ளால் போகிறோம். இப்போ நாங்கள் 2 பேரும் தான் அதுக்குள்ளே போகிறோம். இதை போய் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் 2 பேரும் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம். எல்லா இடத்துலையும் பாருங்கள் சின்ன சின்ன கூடாரங்கள் மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒரு ஷாப்ஸ் இருக்கும். அந்த ஷாப்ஸுக்குள்ளே அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான சாப்பாடுகள், அவங்களுடைய என்னென்ன விளையாட்டு இடங்களா எல்லா இதுவும் வந்து அதுக்குள்ளே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு மக்கள் வந்து அந்த இடத்த பார்க்குறதுக்காக, அந்த ஃபெஸ்டிவலில் கலந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறாங்க பாருங்கள். நாங்களும் உள்ளுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டாக இருக்கிற ஸ்டால் என்னென்னு பாருங்கள். எல்லா விதமான பழங்களும் போட்டு அதுக்குள்ளே ஐஸ் எல்லாம் போட்டு அது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஐஸ்கிரீம் வந்து 7 pounds உண்டு. இது பாருங்கள், இதெல்லாம் ஜுவல்லரிஸ், பிலிப்பினோ மக்களுடைய நகைகள், அவங்களுடைய ஜுவல்லரிக்கான கடை. இப்படி ஒவ்வொரு கடையும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம், அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளைகள் விளையாடுற மாதிரியான இடம், பவுன்சி கேஸ்டில் மாதிரி. இதுக்குள்ளே போகிறதுக்கு கூட இதுக்கு நாங்கள் காசு பே பண்ண தான் போகணும். 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான விளையாட்டு இடம் இது. எல்லாம் இப்போ சம்மர் டைம்ன்றதுனால பிள்ளைகள் எல்லோரும் வந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் ஒரு ஸ்டால், அதுக்கு முன்னாலேயும் ஒரு பெரிய கியூ. அதுக்குள்ளேயும் என்ன இருக்குன்றெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றோம் பாருங்கள். இங்கே மக்கள் எல்லாம் வந்து பிறந்து அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இது நான் தான் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொண்டு வரேன். இதெல்லாம் ஸ்வீட் ஸ்டாலுகள், எல்லா விதமான ஸ்வீட்டுகளும் பாருங்கள். விதவிதமான டெசர்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்குறாங்க பாருங்கள். நமக்கு என்ன டெசர்ட்டுன்னு தெரியாத டெசர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் பயமாகவும் இருக்குது. என்னென்ன மாதிரி இருக்குமோன்ட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னாங்க. ஒவ்வொன்றுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரும்னு கியூவில் நிற்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் பியர் கடைகள். அவங்க சர்வசாதாரணமாக ஆல்கஹால் இதுகள் எல்லாம் கூட அங்கே சேல் நடக்குது. இங்கால பக்கத்தில் பாருங்கள், இங்கால வந்து மீட் இறைச்சி, பாபிக்கு குச்சி மாதிரி அதில் குத்திட்டு அதையும் நல்லபடியாக விற்றுருக்குறாங்க. இங்கால நல்ல சோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அது நம்மளோட கறிகள் மாதிரி. ஆனால் இது சில்லி பவுடர் போட மாட்டாங்க, டொமேட்டோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணல. ஆனால் அதுலேயும் ஒரு கூட்டம் நின்று எல்லோரும் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். காலையும் ஒரு நல்ல டெசர்ட்ஸ் மாதிரி. இது நல்ல அந்த கெபாப் மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அது பார்க்கவே நல்லா இருக்குது. அது மீட்டில் தான் இது. அது ஒரு நல்லபடியான ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். அது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாரு. அது அப்படியே இங்கால பக்கங்கள்லேயும் பாருங்கள், ரைஸோட வந்து ஒரு கறி மாதிரி சோஸ், அது கொத்துரொட்டி மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள். ஆனால் ரைஸ், அது ஃப்ரைட் ரைஸ், அது பாஸ்தா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட், பிலிப்பைனோவில் இருக்கிற அந்த மக்களுடைய ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இது. இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அங்கே அதை சர்வ் பண்ணி கொண்டுருக்குறாங்க. ஃபுல்லாக அப்படியே அதில் போர்டெல்லாம் போட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் கொம்போன்னு சொல்லி அதில் விலைகள் எல்லாமே அதில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. இது பாருங்கள், அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே அதை குக் பண்ணி உடனே கொடுக்குறாங்க. அங்கே சட்டிலேயே நல்ல வடிவாக குக் ஆகி கொண்டு இருக்குது. பேக் லஞ்ச் எடுத்து கொண்டு போகிறாங்க பாருங்கள். அப்படியே பேக்கிங்கோட எல்லோரும் சரியான பிஸியாக இருக்கிறாங்க. இது நல்ல பெரிய பெரிய பேனுகளுக்குள்ளே வச்சு நல்ல சாப்பாடுகள் எல்லாம் கொடுப்படுது. அப்படியே லைனில் நின்று இது வேணும் அது வேணுமென்று ஒவ்வொருத்தரும் ஆர்டர் பண்ணி எல்லோரும் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. பாட்டு பிஸியாக இருக்கிறாங்க. சரி, அதுக்குள்ளே நாங்களும் ஒரு தடவை போய் எல்லாம் பார்த்து கொண்டு வர்றோம்.
இது என்னது ஓரியண்டல் கேட்ரிங், அவங்களுடைய கேட்ரிங்கோட பேர் நினைக்கிறேன். அது அந்த அவங்களுடைய அந்த மெயினான கேட்ரிங் பேர். இதில் பாருங்கள் புக்ஸில் போட்டு நல்லபடியாக விற்கிறாங்க. இங்கால பக்கம் வந்து எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு போச்சது பாருங்கள், நிறைய விற்றுட்டாங்க. ஏன்னா நாங்கள் போனது வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் தான் போயிருக்கிறோம். அப்போ லஞ்ச் எல்லாம் கொஞ்சம் பில் பட்டு போயிட்டுது. ஐஸ்கிரீம் சாப்பிட்றத காட்டுங்க. நல்லா இருக்கா இந்த ஐஸ்கிரீமுக்குள்ள பீன்ஸ் கூட போட்டுருக்காங்க. பீன்ஸா? பிலிப்பினோட ஐஸ்கிரீம் பழமும் இந்த பீன்ஸ் அவிச்சதா அவிச்சது ஒரு ட்ரெடிஷனலானதா இருக்கலாம். அப்ப நீங்க என்ஜாய் பண்றீங்க அப்ப பிலிப்பினோ ஃபெஸ்டிவல. நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ரியலி அந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கோம். இது வந்து இந்த இடத்துல ஃபார்மர்ஸ், அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து தங்களுடைய பொருட்களை வந்து விற்கிற மாதிரி இருக்குது. நிறைய பழங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து சப்போட்டா பழம். சப்போட்டா வந்து வெரி ரேர் இங்கே. சப்போட்டா ஒரு ஃபுல் பாக்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்குறாங்க பாருங்கள். இங்கால பக்கத்தில் முட்டைகள் நிறைய, அந்த வேன் நிற்குது பாருங்கள், அந்த ஒயிட் கலர் வேன், அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லா சாப்பாடு சாமான்களும். அதாவது தங்களோட இடத்துல விளையிற எல்லா சாமான்களும் அவங்க பிஸ்னஸுக்காக அறுவடை செஞ்சு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. இங்கால பக்கத்தில் ஒரு லேடி வந்து எல்லா அந்த டின் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கூலாக்குறதுக்கு ஐஸ் வாட்டருக்குள்ளே அதை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே வர்றோம் பாருங்கள். நாங்கள் எல்லா மக்களும் சுற்றிலும் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் வச்சு அந்த ஸ்டேஜில் ப்ரோக்ராம்ஸ் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தராக வந்து பாட்டுகள் எல்லாம் பாடி டான்ஸுகள் எல்லாம் செஞ்சு எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாங்களும் அப்படியே எல்லாரையும் பார்த்து கொண்டு அப்படியே வர்றோம் பாருங்கள். கீழே பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்ல ஷீட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து விரிச்சிட்டு, அதே நேரத்தில் அம்ப்ரெல்லா எல்லாம் எடுத்து கொண்டு வந்து சின்ன சின்ன டெண்டுகள், கதிரைகள், சின்ன டேபிள் இப்படியெல்லாம் கொண்டு வந்து அதை கீழே அதெல்லாம் விரிச்சிட்டு அதில் இருக்கிறாங்க பாருங்கள். நல்லா அந்த சனி, அந்த நல்ல ஹொட்டான அந்த வெதரை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கால பக்கத்தில் எல்லாம் கியூ நிற்குது பாருங்கள். இதுக்குள்ளே ஒருத்தர் வந்து பாபைக்கு மாதிரி அந்த இறைச்சியெல்லாம் சுடுகிறார் பாருங்கள். நல்லா அவர் சுட்டு எடுக்க உடனே எல்லாம் பிஸ்னஸ் ஆகிக்கொண்டே இருக்குது. நல்லா ஒரு மீட்டை வந்து குக் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கால வந்து பாருங்கள், இது என்ன சாமானுன்னு தெரியல, ஆனால் ஈக்குள்ளே குத்தி பாபைக்கு மாதிரி வச்சுருக்குறாங்க. நிறைய ட்ரேஸ் வந்து முடிஞ்சு போயிட்டுது. காலையும் நல்லா அந்த உரைப்பு இறைச்சி குழம்பு மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது. ஆனால் பெருசாக அவங்க உரைப்பு நம்மளை மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது நம்ம அப்படியே பார்த்து கொண்டு வர்றோம் பாருங்கள். இங்கால பக்கத்தில் மக்கள் நிற்கிறாங்க நிறைய பேர். எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள் இனி வந்து ஸ்டேஜில் வந்து இருக்க போகிறோம். இங்கே வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்க போகுது. அதை பார்க்குறதுக்காக ஸ்டேஜுக்கு வர போகிறோம். இந்த பிலிப்பினோ ஃபெஸ்டிவலில் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இது. ஒரு ஆம்பில் பொம்பளை மாதிரி வெளிக்கிட்டுட்டு வந்து பாட்டு பாடுகிறார் பாருங்கள். இதை நீங்கள் ரசிப்பீங்கன்னு நம்புகிறோம்.
இந்த ஃபெஸ்டிவலை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, இவர் வந்த மாதிரி அப்படியே திரும்பி ஸ்டேஜுக்கு ஏறி போயிட்டார். நல்ல சந்தோஷமாக இருந்தது. சனியான வெதர். நாங்கள் கதிரையிலலாம் கொண்டு போகல, அதனால் புல்லில் தான் இருந்து நல்லபடியாக அதை ரசித்து பார்த்தோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் திரும்பவும் சந்திக்கிறோம். மாட்டில் தான். குட் பாய்.